உங்கள் அனைவரையும் ஜெயம் தாரும் இயேசுவே. ஜெபக் குழுவினரின் புதிய விடியல், புதிய காலை பொழுது, புதிய நாளுக்கான அன்றாட நன்றியும் ஜெபமும் வார்த்தை தியானம் இவைகளுக்கு உங்களை அழைத்து நிற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்றார். இக்கட்டான சூழ்நிலைகளிலும், உலகத்தின் பயங்கரமான சூழ்நிலைகளிலும், வாழ்க்கை முறைகளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் அதிகமாக நேசித்ததன் காரணமாக நானும் நீங்களும் இன்று உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். உலகத்திலே மரணங்களை பலர் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவர் தம்முடைய கரத்தினாலே மூடி இட்ட வரைக்கும் உள்ளே இருக்கும் பொழுதும் வெளியே போகும் பொழுதும் மீண்டும் நாங்கள் வீடு வந்து சேரும் மட்டும் அவருடைய வல்லகரம் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகின்றது. இந்த சிந்தனையோடு நாங்கள் இன்றைய நாளுக்கான வார்த்தை தியானத்துக்கு கடந்து செல்வோமாக. சங்கீதம் 120 வார்த்தை 1. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கம் என்பது எல்லா மனிதராலும் வெறுக்கப்படுகின்ற ஒன்று. நெருக்கமான வாழ்க்கை முறைகளை யாரும் விரும்புவதில்லை. நெருக்கமான வாழ்க்கையை தேடி யாரும் போவதும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு சூழலில் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நெருக்கம் என்பது நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அது என்னோடும் உங்களோடும் சேர்ந்து வாழ ஆசைப்படுகின்றது, விரும்புகின்றது. எங்களை ஏதோ ஒரு வழியில் மடக்கி பிடித்து எங்களை பற்றி கொண்டு வாழ ஆசைப்படுகின்றது. உலக காரியமான வாழ்க்கை முறைகளோடு சம்பந்தப்பட்ட நெருக்கங்களும் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எம்மை தேடி வருகின்ற நெருக்கங்களும் ஒன்று. நெருக்கம் எப்படி இருந்தாலும், எந்த வகையை சார்ந்திருந்தாலும், நெருக்கம் ஒரு மனிதனின் வாழ்வின் சந்தோஷத்தை கெடுத்து விடுகின்றது அல்லது அடியோடு அவனை செயலிழக்க செய்து விடுகின்றது. ஒரு வாழ்க்கையில் நெருக்கம் என்பது பல கோணங்களிலே, பல வடிவங்களிலே, அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளாக இருந்தாலும் சரி, வறுமை ஒரு சிலருக்கு நெருக்கமாக காணப்படுகின்றது, ஒரு சிலருக்கு வாழ்க்கை நெருக்கமாக காணப்படுகின்றது, இன்னும் பலருக்கு நோய் ஒரு நெருக்கமாக காணப்படுகின்றது, கடன் ஒரு நெருக்கமாக காணப்படுகின்றது, வறுமை ஒரு நெருக்கமாக காணப்படுகின்றது. இப்படி நெருக்கங்களின் அமைப்புகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே
போகலாம். இன்னும் பலருக்கு வாழ்க்கையிலே பற்றாக்குறைவுகள் மிகவும் ஒரு நெருக்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நெருக்கம் என்பது நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ, ஏழையோ பணக்காரனோ, படித்தவனோ படிக்காதவனோ, எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளை கொண்டிருந்தாலும், நெருக்கம் ஏதோ ஒரு வழியிலே எம்மை ஆட்கொண்டு விடுகிறது. ஆனால் நானும் நீங்களும் என்றோ ஒரு சூழ்நிலையிலே ஏதோ ஒரு நெருக்கத்தை கண்டு அதை கடந்து வந்தவர்களாக நிச்சயமாக இருப்போம். எங்களுடைய கடந்த கால வாழ்க்கைகளை நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நெருக்கத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றிருப்போம். ஆனால் அந்த நெருக்கங்களை, அந்த கஷ்டங்களை, அந்த பாரங்களை நாங்கள் மறந்து போய் நினைவில் அவைகளை வைத்துக் கொள்ளாமல், ஏதோ ஒரு நெருக்கத்திலிருந்து நான் விடுதலை பெற்றேன், இப்பொழுது நான் வசதியாய் இருக்கின்றேன், ஏதோ ஒரு நோயிலே நான் நெருக்கப்பட்டிருந்தேன், இப்பொழுது நான் அதிலிருந்து சுகம் பெற்று விட்டேன், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நான் கடன்காரனாய் இருந்தேன், பற்றாக்குறைவுகளோடு இருந்தேன், வாழ்க்கையிலே கசப்பான உணர்வோடு இருந்தேன், இப்பொழுது ஏதோ நான் விடுதலை பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்றொரு உணர்விலே நாங்கள் சில வேளைகளிலே வாழ்ந்திருக்கலாம் அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு வாழ்கின்றவர்களுக்கு இன்றைய நாளிலே சங்கீதம் 121 சொல்லுகிறது, என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த வார்த்தையை தியானம் பண்ணும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நெருக்கம் இருந்திருக்கின்றது. அதை தாவீது மறந்து போகாமல் அதை நினைவில் வைத்துக்கொண்டு தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துவதையும் அதை சாட்சியாய் கூறி நிற்பதையும் இந்த வார்த்தை எடுத்து காட்டுகின்றது. தாவீதுடைய வாழ்க்கையிலே பல நெருக்கங்கள் வந்தது, பல நெருக்கடிகள் வந்தது, பல பிரச்சனைகள் வந்தது. அவரை கொல்வதற்கு கூட அவரோடு கூட இருந்தவர்களும் உறவுகளும் கலைக்கப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளும் இருந்தது. எப்படிப்பட்ட நெருக்கங்களாக இருந்தாலும் அந்த நெருக்கங்களிலிருந்து தேவன் என்னை விடுவித்தார் என்பதை அவன் மறந்து போகாமல் இருதயத்திலே போட்டு அதை உணர்வோடு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒரு சாட்சியாக இருக்கின்றதை இந்த வார்த்தை எடுத்து காட்டுகின்றது. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுக்கின்றார் என்று பேசவில்லை, செவி கொடுக்க போகின்றார் என்று பேசவில்லை, செவி கொடுத்தார். கடந்த காலங்களிலே இருந்த நெருக்கங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து விடுபட்டதை, கடந்து வந்த பாதைகளை மறந்து போகாமல் அதை நினைவிலே வைத்துக்கொண்டு தேவனோடு உறவு வைத்து நன்றி செலுத்தி ஒரு சாட்சிய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை கலந்து இந்த 120வது சங்கீதத்திலே முதலாவது வார்த்தை எடுத்து காட்டுகின்றது. நானும் நீங்களும் ஏதோ ஒரு நெருக்கத்திலிருந்து நாங்கள் விடுதலை நிச்சயமாக பெற்றிருப்போம். அது நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், வாழ்க்கையிலே பிரச்சனைகளாக இருக்கலாம்.
எந்த விதமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் நானும் நீங்களும் நெருக்கம் ஒன்றை சந்தித்து, நெருக்கடிகளை சந்தித்து அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது நானும் நீங்களும் அந்த கடந்து வந்த பாதைகளை நினைத்து தாவீதைப் போல, தகப்பனே, நான் கடன் என்றொரு நெருக்கத்திலே இருந்தேன், பொருளாதார பிரச்சனையிலே இருந்தேன், மாறாத நோயில் இருந்தேன், ஆபத்தில் இருந்தேன், சிறையில் இருந்தேன். நான் உம்மை நோக்கி என்னுடைய நெருக்கத்தை கூறிய பொழுது நீர் என்னுடைய நெருக்கத்தை பார்த்து எனக்கு நீர் விடுதலை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்றொரு உணர்வு எங்களிடம் இருக்கின்றதா? சரி, அவைகளைத்தான் நாங்கள் விட்டுவிட்டாலும் இந்த பயங்கரமான இந்த கொள்ளு நோய் காலங்களிலும் தேவனங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து இதர தேவைகளையும் சந்தித்து என்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபைகளாலும் நன்மைகளாலும் முடிசூட்டி என்னை வழி நடத்துகின்றார் என்ற உணர்வு எங்களுக்குள்ளே இருக்கின்றதா? அப்படி ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே இருந்தால் நான் எங்களின் தாவீதை போல, அப்பா தகப்பனே, இந்த கொள்ளை நோய் காலங்களிலே இந்த கொள்ளை நோய் என்னையும் எங்களையும் சேதப்படுத்தி விடாதபடி நான் உம்மை நோக்கி மன்றாடிய பொழுது, நெருக்கத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பித்த பொழுது எனக்கு பதில் தந்து என்னை பாதுகாத்து வருகின்றீர் என்று நானும் நீங்களும் நன்றி சொல்கின்றோமா? அல்லது இவைகளை நாம் மறந்து நாங்கள் எங்களுடைய பலத்திலே வாழுகின்றோம் என்ற எண்ணக்கருவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய மனச்சாட்சிகளில் நாங்கள் இவைகளை நினைத்துக் கொள்வோம். கல்விமான்களும் புத்திஜீவிகளும் மருத்துவர்களும் விஞ்ஞானிமார்களும் பணக்காரரும் வசதி படைத்தவர்களும் நாட்டை ஆள்பவர்களும் உலகத்தை ஆள்பவர்களும் பலர் இந்த கொள்ளை நோயால் மரணங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நானும் நீங்களும் பாதுகாக்கப்பட்டோம் என்பதற்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கின்றோம். இந்த கொள்ளை நோய் காலங்களிலே நாங்கள் எப்படியெல்லாம் ஆண்டவரை மண்டாடி இருப்போம். ஆனால் நாங்கள் பாதுகாக்கப்பட்ட பின்பு தேவன் செய்த உதவிகளை மறந்து, நெருக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்ததை மறந்து நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? அல்லது தாவீதை போல என்னுடைய நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்ற அந்த நன்றி உணர்வு எங்களுக்குள்ளே இருக்கின்றதா என்பதை நானும் நீங்களும் இன்றைய நாளிலே ஆராய்ந்து பார்ப்போம். ஆமேன். உலகத்தின் விண்ணப்பத்திற்காக நாங்கள் கடந்து வருவோமாக. இன்று உலகத்தை பல மாதங்களாக கொடுமைப்படுத்தி, வேதனைப்படுத்தி, பாதிப்புகளை ஏற்படுத்தி, மரணங்களை ஏற்படுத்தி, பல அசாதாரியங்களை எல்லாம் மனித வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய்க்காக நாங்கள் மன்றாடுவோமாக. வைத்தியர்களுக்காக மன்றாடுவோம், நோயாளர்களுக்காக மன்றாடுவோம், வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டவர்களுக்காக மன்றாடுவோம், உயிருக்காக போராடிக்கொண்டு இருப்பவர்களுக்காக மன்றாடுவோம், மரணங்களை சந்தித்த குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இந்த கொள்ளை நோய் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதமான நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஆகவே இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலையையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து
எங்களை அவர் இன்னும் வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு நாங்கள் இந்த விண்ணப்பத்தை கடந்து வருவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய உயிருள்ள நாமத்துக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த பயங்கரமான உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதிலும் எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் விசாரித்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் ராஜா. இந்த கொள்ளை நோயினால் ஏராளமானவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக உலகம் பூராவும் இந்த நோய்க்கு தொற்றாகி பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ராஜா. அன்றாட வாழ்க்கையை வாழ முடியாதபடி அவர்கள் பல நெருக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். பலர் பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள். பல குடும்பங்கள் மரணத்தை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றது ராஜா. இவைகளிலிருந்து நாங்கள் மீள முடியாதபடி ஒரு சுகமான, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதபடி நெருக்கம் எங்களை பற்றி கொண்டிருக்கின்றது ராஜா. உம்மாலே முடியும் என்ற நம்பிக்கையிலே ராஜா, உம்மாலே எல்லாம் கூடும் என்ற அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ராஜா, இந்த விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் வைக்கின்றோம் தகப்பனே. இரக்கம் கொள்ளுங்க ராஜா. மனதுருக்கம் உடையவதே, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது ஆண்டவரே. இந்த கொள்ள நோயின் தாக்கத்திலும் இருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படி தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா. மரணங்களை பார்த்து எங்களுக்கு மனம் சலித்து போய்விட்டது ஆண்டவர். இந்த பக்கம் பார்த்தால் கொள்ள நோயின் தாக்கங்களையும் மரணங்களையும் அது சம்பந்தமான செய்திகளையும் கேட்டு மனம் உடைந்து போகின்றோம் ராஜா. இரக்கம் கொள்ளுங்க ராஜா. எத்தனையோ குடும்பங்களிலே எத்தனையோ நோயாளர்கள் நோய்வாய்ப்பட்டு அன்றாட வாழ்க்கையை சமாதானமின்றி வாழக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளே நாங்கள் விழுந்திருக்கின்றோம் ராஜா. உம்முடைய தயவினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே உதவி செய்யுமாறு வேண்டி நிற்கிறோம் ராஜா. வைத்தியசாலையிலே பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறோம் ராஜா. ஃப்ரண்ட் லைனிலே கடமை புரிகிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறோம் ராஜா. ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டுபவர்களுக்காகவும் அதற்குள்ளே கடமை புரிகிற ஒவ்வொரு உத்தியோகர்களுக்காக மருத்துவர்களுக்காகவும் வருகிறோம் ராஜா. அவர்களை உம்முடைய கல்வாரி திரு இரத்தத்தினாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அவர்களும் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்படுகிறார்கள். வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். மரணங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அவர்களுக்கும் குடும்பங்கள் உண்டு, உறவுகள் உண்டு. அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த பணியிலே ஈடுபட்டு பல நெருக்கங்களை, பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அவர்களையும் நீர் இதிலிருந்து விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா, இந்த விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றோம் ராஜா. இரக்கம் கொண்டு அப்பா தயவு கூர்ந்து இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்கள் எல்லோரையும் பாதுகாக்குமாறும் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் குணப்படுத்துமாறும் இந்த கொள்ளை நோயை உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய வசனத்தினாலே, உம்முடைய அற்புதத்தினாலே, அதிசயத்தினாலே, உம்முடைய பல வல்ல செயனாலே அகற்றி எங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சமாதானமான ஒரு சுகமான வாழ்க்கையை தருமாறு வேண்டி நிற்கின்றோம் ராஜா. காற்றையும் கடலையும் அதட்டினவரே, செங்கடலை பிளந்தவரே, எரிக்கோ மதிலை இடிந்து போக செய்தவரே, சோத்திரம் ஆண்டவரே, யோர்தானை வற்றி போக செய்தவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ராஜா. இரக்கம் கொண்டு இந்த விண்ணப்பத்திற்கு பதில் தருமாறு வேண்டி
பாரத்தோடு, கருத்தோடு, கரிசனையோடு இந்த விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்திலே சந்தோப்படுத்தி நிற்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். முடிவு ஜெபத்துக்கள் கடந்து செல்வோமாக. அன்பான தகப்பனே, காலையிலிருந்து இட்டை வரைக்கும் எங்களுக்கு உயிர் மூச்சு அழைத்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு புதிய விடியலை, ஒரு புதிய காலை பொழுதை, ஒரு புதிய நாளை அனுபவிக்கும்படியாக செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய தேவைகளை நாங்கள் அறியும் முன்பு எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தருகின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் மேல் இரக்கமுள்ளவராயிருந்து எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நெருக்கமான வாழ்க்கைகளே நாங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் கடந்து வந்த பொழுதும் அதிலிருந்து எங்களை நீர் விடுவித்த பொழுதும் அவைகளெல்லாம் மறந்து நாங்கள் நன்றி கட்ட விதமாக நடந்து ஏதோ நாங்கள் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த குற்றத்துக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் ராஜா. அவைகளே மறந்து போகாதபடி மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு இந்த வார்த்தை ஊடாக ஞாபகப்படுத்தி, கர்த்தர் என்னுடைய எல்லா நெருக்கத்திலுமிருந்து விடுதலை கொடுத்தார் என்று தாவீது சொன்னது போல நானும் ஆண்டவரே இவைகளை மறந்து போகாதபடி ஆண்டவர் இன்றைய நாளிலே இந்த வார்த்தை என்னோடு இருதயத்தோடு என்னுடைய வாழ்க்கையோடு பேசிய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே அனைத்தையும் உம்முடைய கரங்களுக்கே தந்து ஒப்படைத்து நிற்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.